பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 15வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யாக்கோபு 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 11 வரை. நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறதே. சகோதரரே, நீங்கள் நியாயத்தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்தலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். இதோ பொறுமையாயிருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறாரே என்பதே கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, கிருபையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட எங்களை முற்றிலுமாக தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. எங்கள் ஒவ்வொருவரையும் வேலி அடைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிற உம்முடைய மகா தயவுக்கு நன்றி. எங்கள் மீறுதல்கள், குறைகள், குற்றங்களை இயேசுவின் இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துங்க. ஆமீன் தகப்பனே. ஆவியானவரை எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. நீர் எங்களை ஆட்டுக்கொள்ளுவீராக. நீர் கொடுத்த ஆவியாத்மா சரீரம் ஆண்டவரே, நீர் கொடுத்த ஜீவன் என்னப்பா தகப்பனே, நீர் எங்களுக்குள்ளே வாசம் செய்து எங்களை வழிநடத்தும், எங்களை ஆளுகை செய்தருளும். உமக்கு நன்றி. உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவீராக. உமக்கு மகிமை உண்டாகட்டும் என் தகப்பனே. உலகத்தினால நாங்கள் கரைப்படாதபடி எங்களை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ள கர்த்தர் அருள் செய்வீராக. எங்களுக்கான நீடிய பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தேவன் எங்களுக்கு கொடுங்கப்பா. ஒருவரையும் நாங்கள் குற்றம் சாட்டாதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்க. நீர் நியாயம் விசாரிக்கிற தேவன் என்பதை உணர்ந்து எங்கள் வாயின் வார்த்தைகளில் எல்லாம் கவனமாய் நாங்கள் பேச கர்த்தர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆவியானவர் இறங்குவீராகப்பா. யோபுவை போல வாழ்ந்து அவரை போல நாங்களும் ஆண்டவரை பொறுமையாய் சகித்து நாங்கள் மேற்கொள்ள கிருபை தாங்க. தேவாதி தேவன் மனம் இறங்கியருளும். இந்த குணத்தை தேவன் தாமே எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த கடைசி நாட்களில் எங்களுக்கு இறங்கி அருள் புரியுங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. எங்கள் இந்திய தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா தீமைகளுக்கும் நீங்களாய் ரட்சித்துக் கொள்ளுங்க. ஆவியானவரை மனம் இறங்குவீராக. கிராம பகுதியில் வாழ்கிற பிள்ளைகளோடு கர்த்தாவை நீங்க வாசம் பண்ணுங்கப்பா. அந்த பிள்ளைகளுக்கு நீர் ஆதரவாய் இருப்பீராக. அவர்களை சூறையாட நினைக்கிற எல்லா விதமான அதிகாரத்தின் வல்லமையிலிருந்து பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவ கிருபை அவர்களோடு இருக்கட்டும். என் ஆவியானவர் நீர் பேசுவீராகப்பா. பணத்துக்கும் பொருளுக்கும் அதிகாரத்துக்கும் ஆண்டவரே ஜனங்கள் உடன்படாதபடி நியாயமாய் இருக்கிற இடங்களில தங்களை நிலைநிறுத்த கர்த்தர் அருள் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் இந்திய தேசத்தை நீர் ஆசீர்வதிங்க. ஆளுகிறவர்களுக்கு தெய்வ பயத்தை கொடுங்க தகப்பனே. ஆமீனப்பா. அது இல்லாததுனால தான் தாம் போன போக்குல எல்லாவற்றையும் செய்கிறாங்க ஆண்டவரை. கர்த்தாவே தயவா இறங்குவீராக. எங்கள் தேசத்தை நீங்க ராஜரிகம் பண்ணுங்க. உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் என் தகப்பனே. ஆமீன். ஆட்சியாளர்களுக்கு எல்லாம் தெய்வ பயம் உண்டாக்கி அவங்களை கடின இருதயத்தை எல்லாவற்றையும் எடுத்து போட்டு பரிசுத்த ஆவியானவர்களுக்குள்ளே வாசம் செய்து வழிநடத்தும் பொழுது எங்கள் தேசம் சுபிட்சத்தை காணும், சமாதானத்தை காணும். ஆமீன் தகப்பனே. சந்தோஷம் உண்டாகுமே. பிதாவை மனம் இறங்குவீராக. ஆவியானவரே உமக்கு நன்றி. நன்றி அப்பா. மனம் இறங்கியருளும் ஆண்டவரே. ஒருவருக்கொருவர் சமாதானமாய் நாங்கள் வாழ கிருபை தாங்க. ஆமீன் தகப்பனே. ஒருவருக்கொருவர் நாங்கள் உதவி செய்ய கிருபை தாங்க. தெய்வாதி தேவன் அன்பானது மேலோங்கி இருக்கத்தக்கதான கிருபை தாங்கப்பா. உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்படி சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தின் அதிபர்களை எல்லாம் கர்த்தாவே நீங்க தொடுங்க, நீங்க சந்திங்க. இந்த கடைசி நாட்களில் யுத்தத்தின் எண்ணங்கள் தான் எல்லாருக்கும் அது புதைக்கப்பட்டிருக்க அவங்க இருதயத்தில். என் ஆவியானவரே தயவாய் இறங்கி தேசங்களில் சமாதானம் காணத்தக்கதான கிருபை தாங்கப்பா. அப்பா பிதாவே, இந்த கடைசி நாட்களில் யுத்தங்கள் நடக்கும் என்று சொல்லியிருக்கீங்க. நாங்களும் எச்சரிக்கையா இருந்த ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தருடைய ரகசிய வருகைக்கு ஆயத்தப்பட கிருபை தாங்க ஆண்டவரே. ஆமீனப்பா. யுத்தத்தின் ஏற்பட்டிருக்கிற பலவிதமான வேதனைகள், இழப்புகளை தேவன் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. குழந்தையை இழந்தவங்க, கணவன் மனைவியை இழந்தவங்க என்று கர்த்தாவே எத்தனையோ துக்கத்தில் ஆழ்ந்து கொண்டிருக்காங்க. உடைமைகளை இழந்திருக்காங்க. உங்களை ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்துங்கப்பா தகப்பனே. இஸ்ரேலை கர்த்தாவை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உம்முடைய ஆலோசனைப்படி மாத்திரம் அதிபர்கள் செயல்பட கிருபை தர வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி பலிகளை இடுகிறோம் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளும்.
நீர் ஆலோசனை கர்த்தராயிருந்து வழி நடத்துங்க. உமக்கு நன்றி. எல்லாம் வல்ல மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.